ஆடி மாதத்துல அம்மனுக்கு நம்ம விசேஷம்னு சொல்லுவோம். ஆனா ஆடி மாதத்துல காரைக்கால் அம்மையாரை கும்பிடுறதுக்கான வரலாறு என்ன? 63 நாயன்மார்கள்ல ஒரே ஒருவர்னு சொன்னீங்க. மொத்தம் 3 பெண் நாயன்மார்கள் இருக்காங்க. பெண்ணா பிறந்து இறைவனா ஆன அதிசயத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? இந்த பெண்ணா வந்து எப்படி அவங்க இறைவன் ஆனாங்க? காரைக்கால் அம்மையார் வந்து அந்த உருவம் பெற்ற பிறகு இந்த கைலாயத்துல வேற ஏதாவது அதிசயங்கள் நடந்திருக்கா அம்மையாருக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல? இந்த வரங்கள்லாம் கேட்டாங்க. பிறவாத வரம் வேண்டும். காரைக்கால் அம்மையார் கோவில்ல வந்து மாங்கனி திருவிழான்னு ஒண்ணு நடத்துறாங்க இல்லையா? அதனுடைய நோக்கம் என்ன? மாங்கனி திருவிழா எதுக்காக அப்படின்னா, ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஆடி மாதத்தினுடைய ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம பல்வேறு கோயில்களை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். கோயில்கள் மட்டும் இல்லாம பல்வேறு அம்மனை பற்றி கூட நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அதுல அந்த வகையில இன்னைக்கு சைவ நாயன்மார்கள்ல 63 பேர் இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய ஒரே பெண் தெய்வமான பெண் அம்மையாரான காரைக்கால் அம்மையாரை பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். அந்த அம்மையாரை பற்றிய வரலாறையும் அதிசயங்களையும் நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க ஆன்மீக சொற்பொழிவாளரும் பக்தி பாடகியுமான செல்வி ராதிகா அவர்கள். வணக்கம் ராதிகா, எப்படி இருக்கீங்க? இறைவன் திருவருளால் மிகவும் நன்றாக இருக்கிறேன். ரொம்ப நல்லது. சரி, ஓகே. இப்போ நம்ம 63 நாயன்மார்கள்னு கேள்விப்பட்டிருக்கோம். 63 நாயன்மார்கள் இருக்கக்கூடிய ஒரே நாயன்மார் பெண் நாயன்மார்னா அது காரைக்கால் அம்மையார் தான். இந்த அம்மையாருடைய வரலாறு என்ன? ஆடி மாதத்துல அம்மனுக்கு நம்ம விசேஷம்னு சொல்லுவோம். ஆனா ஆடி மாதத்துல காரைக்கால் அம்மையாரை கும்பிடுறதுக்கான வரலாறு என்ன, அதை சொல்லுங்க. 63 நாயன்மார்கள்ல ஒரே ஒருவர்னு சொன்னீங்க. மொத்தம் 3 பெண் நாயன்மார்கள் இருக்காங்க. யார் யாரு அப்படின்னா, காரைக்கால் அம்மையார், இசைஞானியார், மங்கையர்க்கரசியார் அப்படின்னு 3 பெண் நாயன்மார்கள் இருக்காங்க. 63 நாயன்மார்களுடைய வரலாறு தான் பெரிய புராணம், அதாவது 12 திருமுறையில் பெரிய புராணம் இயற்றிய தெய்வ சேக்கிழார் அவர் தான் எழுதினாரு. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 63 நாயன்மார்களில் எல்லாருமே நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரே ஒரு அம்மையார் மட்டும் உட்காந்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு ஆண் உட்கார்னா பரவாயில்ல, ஆனால் ஒரு பெண் உட்கார்றாங்க அப்படின்னா அதனுடைய பின்னணி ரொம்பவே அதிகம். அதுவும் இல்லாமல் காரைக்கால் அம்மையார், இந்த அம்மா எங்கே பிறந்தாங்க அப்படின்னா, காரைக்கால் மாவட்டம்ல தனதத்தன் அப்படின்ற ஒரு வணிகம் வியாபாரம் செய்கிற ஒரு கோட்டீஸ்வரருக்கு மகளாக பிறந்து வளர்ந்தாங்க. அந்த அம்மையாருக்கு என்ன பேர் வச்சாங்க அப்படின்னா, இயற்பெயர் புனிதவதி அப்படின்னு வச்சாங்க. அந்த அம்மையார் சின்ன வயசுல இருந்தே ரொம்ப ஆன்மீக சொற்பொழிவுகள் அதெல்லாம் கேட்டு கேட்டு சிவனுடைய பக்தி ரொம்பவே அதிகமான பக்தி. அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுல இருந்தே சிவ பூஜைகள் செய்வாங்க. சிவனை பற்றி ரொம்ப அழகாக பாடுவாங்க. எந்த நேரமும் சிவ சிந்தனையே தான் அந்த அம்மாவுக்கு. அந்த அம்மா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்றாங்க. வளர்ந்த பிறகு ஒரு பெண்ணிற்கு மங்கை பருவம் வந்த பிறகு கணவன் தேடணும். ஆனால் இந்த அம்மாவுக்கு எப்படி நம்ம மாப்பிள்ளை தேடுறதோன்னு வீட்டில் எல்லாருமே ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா சிவன் பக்தியாச்சே, கல்யாணத்துக்கு எங்கே சரின்னு சொல்லுவாளோ மாட்டாளோ அப்படின்ற ஒரு பயத்தில் இருக்காங்க. அந்த நேரத்தில் நாகப்பட்டினம் அப்படின்ற மாவட்டத்திலிருந்து பரமதத்தன், அவரும் வந்து வணிக வியாபாரம் செய்யக்கூடியவர். சரி, அவரே நம்ம மாப்பிள்ளையா நம்ம தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பரமதத்தனுக்கும் புனிதவதிக்கும் திருமணம் செய்கிறாங்க. இல்லறத்தை எப்படி நடத்தணும் அப்படின்ற விஷயத்தை நம்ம யார்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த புனிதவதி அம்மையார்கிட்ட இருந்து தான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா கணவன் எது கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காகவே இல்லறத்தை ரொம்ப நல்லறமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. யாருன்னா புனிதவதி அம்மையார். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாட்கள் கழியுது. 2 பேரும் இல்லறத்தை ரொம்பவே நல்லறமாக நடத்திட்டு வராங்க. இந்த பரமதத்தன் எப்படின்னா, கடவுள் எங்க, கடவுள்னா யாரு அப்படின்னு ஒருத்தர் இருக்காரா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆள் பரமதத்தன். புனிதவதி யாரு அப்படின்னா, சதா சிவமே என்று இருக்கக்கூடியவங்க புனிதவதி. இறைவன் கடவுள்னா யாரு அப்படின்னு கேட்குறவங்களுக்கும், இவர் தான் கடவுள் அப்படின்னு புனிதவதி சதா சிவத்தை நினச்சிட்டு இருக்கவங்களுக்கும் திருமணம் நடக்குது. நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. அதுக்கப்புறமா என்ன ஆச்சு அப்படின்னா, வணிகம் வியாபாரம் செய்கிற இடத்துல இருந்து பரமதத்தன் 2 மாங்கனிகள் கொடுத்து அனுப்புறாரு. ஒரு வியாபாரம் செய்கிறவர்கிட்ட, இந்த மாதிரி நீ புனிதவதி கிட்ட எடுத்துட்டு போயிட்டு கொடு, நான் மதியம் உணவுக்கு நான் வரேன்ப்பா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. இந்த அம்மாவும் சமையல்லாம் எல்லாம் சரியாக செஞ்சுட்டு அந்த அம்மா வந்து காத்துட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு சிவனடியார் வராரு.
சிவனடியார் வந்துட்டாரே, நம்ம அமுது படைக்கணுமே என்று அந்த அம்மா என்ன பண்றாங்க, 2 மாங்கனிகள் இருக்கே, இந்த மாங்கனியை நம்ம சிவனடியாருக்கு வைப்போம், இன்னொன்று நம்முடைய கணவனார் வந்தார்னு அவருக்கு கொடுப்போம் அப்படின்னு அந்த அம்மையார் அந்த சிவனடியாருக்கு ரொம்பவே அற்புதமான அமுது படைக்கிறாங்க. அந்த சிவனடியாரும் வாழ்த்திட்டு போறாரு. பிறகு பரமதத்தன் வரார். புனிதவதி, நான் 2 மாங்கனிகள் கொடுத்து அனுப்பினேனே, 2 மாங்கனியில 1 எடுத்துட்டு வான்னு சொல்றாரு. அந்த அம்மாவும் 1 எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆஹா, என்ன ஒரு சுவை, இன்னொரு மாங்கனி நான் கொடுத்தேனே எங்க அப்படின்னு இவர் கேட்குறார். அந்த அம்மா அப்பவே சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தார், அவருக்கு நான் 2 மாங்கனிகள் நீங்கள் கொடுத்துட்டீங்க இல்லையா, அதில் நான் 1 வந்து அமுது படைச்சிட்டேன், 1 தான் என்கிட்ட இருக்குது, அதை தான் நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த அம்மா சொல்லலை. ஏன்னா கணவன் கேட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த காலத்து பெண்கள் அப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படின்றதுக்கு காரைக்கால் அம்மையார் ஒரு எடுத்துக்காட்டு. சிவபெருமான் கிட்ட போயிட்டு அந்த அம்மா முறையிடுறாங்க. சிவபெருமானே, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் கேட்குறாரு, நான் என்னன்னு சொல்லுவேன், இந்த மாதிரி வந்தாரு, அவருக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொன்னா அவருடைய உணவில் இந்த மாதிரி என்ன தப்பா நினச்சிட்டா நான் என்ன செய்யறது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட போயிட்டு அந்த அம்மா முறையிடுறாங்க. சிவபெருமான் பார்த்தார், இதுதான் சரியான நேரம்னு அப்பவே சிவபெருமானோ காட்சியளித்து ஒரு மாங்கனியை கொடுக்குறாரு. ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த புனிதவதி அம்மா என்ன பண்ணுறாங்க, எடுத்துட்டு வந்து கணவனாருக்கு அந்த அமுதை படைக்கிறாங்க. அடடே, இது நான் முதல் கொடுத்த மாம்பழத்தை விட இது ரொம்பவே சுவையா இருக்கு, அப்போ இது நான் கொடுத்த மாங்கனி அல்ல, இது யார் கொடுத்ததுன்னு சந்தேகப்படுறாங்க அந்த இடத்துல. இந்த மாதிரி ஒரு சிவனடியார் வந்தார், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி 2 மாங்கனிகள் இருந்தது, 1 வந்து உங்களுக்கு கொடுத்துட்டேன், இன்னொன்று நான் முதல்ல அவருக்கு கொடுத்துட்டேன், இந்த மாதிரி நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்கிற தைரியம் எனக்கு இல்லை, அதனால் சிவபெருமான் கிட்ட போய் நான் முறையிட்டு அவரு தான் எனக்கு இந்த மாங்கனியை கொடுத்தாரு அப்படின்னு அந்த அம்மா வந்து இதெல்லாம் சொல்கிறாங்க. என்ன விந்தை, ஒரு பெண்ணுக்கு இறைவன் மாங்கனி கொடுப்பதா? சரி, நானும் வரேன். நீ எந்த சிவன் கிட்ட நீ கேட்டியோ அதே சிவபெருமான் கிட்ட போய் இப்போ நீ கேளு, எனக்கு இப்போவே ஒரு மாங்கனி வேணும், அதை நான் பார்க்கணும், நீ போயிட்டு கேளுன்னு சொல்கிறாரு. புனிதவதி அம்மையாரும் அதே மாதிரி வந்து கேட்குறாங்க. பரமதத்தன் இதை பார்க்குறாரு. அப்போ புனிதவதி அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, சிவபெருமானே, நீ அப்போ கொடுத்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்லை, இப்போ என்ன சந்தேகப்படுறார் என்னுடைய கணவன், இப்போதான் நீ எனக்கு அந்த மாங்கனியை கொடுத்து என்னுடைய இல்லற வாழ்வை நல்லறமாக்கணும், எனக்கு இப்போவே ஒரு மாங்கனியை கொடு, கடவுள் எங்கன்னு கேட்டாரு, இதுதான் சரியான சந்தர்ப்பம், நான் கற்புக்கரசி, என்னை வந்து இந்த மாதிரி சந்தேகப்படுறாரு, நிரூபிக்க வேண்டிய காலம் வந்து விட்டது, இப்போவே எனக்கு நீ அந்த மாங்கனியை கொடுன்னு திரும்பவும் அழுது அந்த அம்மா அதே மாதிரி முறையிடுறா. சிவபெருமான் என்ன பண்ணாரு, மாங்கனி தானே வேணும் அப்படின்னு மாங்கனியை கொடுத்துடுறாரு. அப்போ அந்த அம்மா அந்த மாங்கனி எடுத்துட்டு வந்து இதோ பாருங்கள்னு சொன்ன உடனே பரமதத்தன் பார்க்குறாரு. அதை கையில் இப்படி வாங்கிறதுக்குள்ள பழம் மறைஞ்சு போயிடுது. ஏன்னா அவர் சாப்பிடணும்னு கேட்கல, நீ போயிட்டு கேளு, நான் கண்ணால் பார்க்கணும்னு தானே சொன்னேன், அதனால் கையில் வாங்கின உடனே அதை மறைந்து விட்டது. ஒரே ஆச்சரியம், ஒன்றுமே புரியல பரமதத்தனுக்கு. என்னுடைய மனைவி அல்ல, இத்தனை நாளா நான் தவறு பண்ணிட்டேன், இவர் வந்து ஒரு தெய்வம், புனிதவதி, நீ என்னுடைய மனைவியே அல்ல. அந்த அம்மா எந்த அளவுக்கு நெருங்க முடியுமோ அந்த அளவுக்கு நெருங்கி தொண்டு செய்கிறா. ஆனால் பரமதத்தன் எந்த அளவுக்கு விலக முடியுமோ அந்த அளவுக்கு விலகி போறார். என்னடா இது, நம்மளை பார்த்து மனைவி இல்லைன்னு சொல்கிறாரு, என்ன நடந்துச்சுன்னு தெரியலையேன்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப, ஏன்னா அந்த அம்மாவுக்கு 2 விஷயம்தான். ஒன்று, சிவன் மேல் பக்தி, 2வது கணவனை தெய்வமாக கருதுபவர் புனிதவதி. இவர் என்ன பண்ணாரு பரமதத்தன், நான் இந்த மாதிரி வணிகத்துக்கு போகிறேன்னு யார்கிட்டையுமே சொல்லலை, அவர் பாட்டுக்கு புறப்பட்டு போயிட்டார். இந்த அம்மா இங்கே சிவபெருமானை நினைப்பார், கணவனாரை நினைப்பார், அப்படியே உட்காந்துருப்பார், சிவபெருமானை நினைப்பார், கணவனை நினைப்பார், அப்படியே உட்காந்துருப்பாங்க. பரமதத்தன் வெளிநாட்டுக்கு போகிறதா சொல்லி யார்கிட்டையுமே சொல்லாமல் அவர் என்ன பண்ணிட்டாரு, வணிகம் செய்யறதா சொல்லி அவர் போயிட்டு அங்கே ஒரு குடும்பத்தை அமைச்சுக்கிட்டார். அங்கே ஒரு மனைவி, அங்கே ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு புனிதவதி என்று தன்னுடைய மனைவி
மனைவி பெயரையே பரமதத்தன் வைக்கிறார். வச்ச உடனே என்னன்னா, இத்தனை நாட்கள் ஆகியும் வரலையே, சில நாட்கள் கழியுது, சில மாதங்களும் கழியுது, சில வருடங்களும் கழியுது. இந்த அம்மா இவரே நினைச்சிட்டு இருக்காங்க சதா. இங்க இருந்து ஒருத்தர் போனார், மதுரையில இந்த மாதிரி வணிகம் செஞ்சுட்டு இருக்காங்க பரமதத்தன் அப்படின்னு. பரமதத்தா, உன்னுடைய மனைவி அங்க உன்னை பத்தியே நினைச்சிட்டு இருக்காங்க, நீ என்னடானா இங்க உனக்கு ஒரு மனைவி ஒரு குழந்தைன்னு இங்க ஒரு குடும்பமே இருக்கு, இது என்ன விந்தை அப்படின்னு. உடனே இந்த மாதிரி என்னுடைய மனைவி அல்ல, தெய்வம் அப்படின்றார். இந்த விஷயம் புனிதவதிக்கு தெரிய வருது. அப்போ நான் அவரை பார்க்குறேன்னு அந்த அம்மா வரா. பரமதத்தன், என் தெய்வம் என்னை தேடி வரலாமா? அது ரொம்பவே தவறு. குடும்பத்தோட வரார் பரமதத்தன். பரமதத்தனுடைய மனைவி, பரமதத்தனுடைய குழந்தை, பெண் குழந்தை புனிதவதின்னு பெயர் வச்சிருக்கார். 3 பேரும் குடும்பத்தோட காரைக்காலுக்கு அந்த அம்மா புனிதவதி அம்மையாருடைய காலில் விழுந்து, அம்மா வணக்கம்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றாங்க. அதுக்கப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாரும் கேட்குறாங்க, ஊர் பார்க்குது, உலகம் பார்க்குது, ஒரு கணவன் போய் மனைவி காலில் விழலாமா? இது எவ்வளோ பெரிய தவறுன்னு அந்த அம்மா ரொம்பவே மனசு வருந்துறாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, தாயே நீ என்னுடைய மனைவி அல்ல, நீ என்னுடைய மனைவியே அல்ல, நீ தெய்வம், சிவபெருமானுக்கு ஒப்பானவள் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவர் விலகி விலகி போறார். அப்ப அந்த அம்மா, ஒருவனுக்கு ஒருத்தி, இதுதான் தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம். அந்த ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்றதுல எனக்கு இடம் இல்லை. வேறு ஒரு மனைவியை, வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ஒரு குழந்தையும் பெற்று விட்டீர்கள், இனி எனக்கு இடம் இல்லை. நீங்கள் தொட்ட இந்த சரீரம் எனக்கு தேவையில்லை. சிவபெருமானே, என்னுடைய கணவன் தொட்ட இந்த சரீரம் எனக்கு வேண்டாம், இப்பவே எனக்கு முக்தியை கொடுன்னு அந்த அம்மா கேட்குறாங்க. கேட்ட உடனே, இந்த சரீரம் தானே உனக்கு வேணான்னு அந்த அம்மா இப்படி உதறின உடனே தசை எல்லாம் போய் கீழே விழுது. அப்படி விழுந்த உடனே அந்த உடலாகப்பட்டது, தேகமாகப்பட்டது என்ன ஆகுதுன்னா எலும்பு கூடாக மாறுகிறது. என கணவனார் தொட்ட இந்த சரீரம் எனக்கு தேவையே இல்லை, இனி இந்த அழகு எனக்கு தேவையே இல்லைன்னு இப்படி அந்த அம்மா உதர்னாங்க. அந்த சரீரம் மொத்தமாக கீழே விழுந்து எலும்பு கூடாக இருந்தது. அதுக்கப்புறமா பல ஸ்தலங்கள்லாம் போயிட்டு காரைக்கால் அம்மையார் ரொம்பவே அழகாக வழிபட்டாங்க. அதுக்கப்புறமா என்ன கேட்குறாங்க அப்படின்னா, பிறவாத வரம் வேண்டும், பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும் அப்படின்னு சிவபெருமானையே வணங்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் காரைக்கால் அம்மையார் அப்படின்னு. பெண்கள் எல்லாம் ஒரு தெய்வமாக வழிபடக்கூடிய ஒரு பெண்ணுனா எப்படி இருக்கணும், கணவனுக்கு எப்படி தொண்டு செய்ய வேண்டும், எந்த வழியில போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் காரைக்கால் அம்மையாரை போல இருக்கணும்னு காரைக்கால் அம்மையாரை பார்த்து கத்துக்கலாம். அதாவது பெண்ணா பிறந்து இறைவனா ஆன அதிசயத்தை பத்தி சொன்னீங்க இல்லையா? இந்த பெண்ணா பிறந்து எப்படி அவங்க இறைவன் ஆனாங்க? நீங்க சொன்னீங்க பல்வேறு கோயில்கள் போனாங்கன்னு சொன்னீங்க. எல்லா கோயில்களுக்கும் அவங்க கடைசியா எந்த உருவத்துல இருந்தாங்களோ அந்த உருவத்துல தான் போனாங்களா, இல்ல அவங்க மாற்று உருவம் அடைந்து அவங்க அந்த கோயில்களுக்கெல்லாம் போனாங்களா? காரைக்கால் அம்மையார் அந்த உருவம் பெற்ற பிறகு இந்த அழகு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தானே அவங்க பேய் உருவமே எடுத்தாங்க. அதனால வேற எந்த உருவமே அவங்க விரும்பலை. ஏன்னா கணவன் தொடாத இந்த உடம்பு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பேய் உருவமே எடுத்தாங்க. அதனால அதே உருவத்துல தான் போனாங்க. அவங்க பேய் உருவத்துல தான் அவங்க மற்ற கோயில்கள் எல்லாத்துக்குமே அவங்க போனது. அவங்க அப்புறம் எப்படி அவங்க அம்மனா மாறினாங்க? அந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு நிகரா நம்ம காரைக்கால் அம்மனையும் வழிபடுவதற்கான நோக்கம் என்ன, காரணம் என்ன? இது என்னன்னா காரைக்கால் அம்மையார் ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கா போகிறாங்க. ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கா போன பிறகு கைலாய காட்சியை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கைலாயத்துக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே என்ன அப்படின்னா எல்லாமே சிவலிங்கமாக காட்சி அளிக்குது. சிவலிங்கமாக இருந்தோடனே என்ன இது விந்தை, சிவபெருமானே உன்னை பார்ப்பதற்காகத்தானே இந்த உடலையும் இந்த உயிரையும் நான் கையில் பிடிச்சிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வரேன், என்ன இது எல்லாம் இப்படி சிவலிங்கமாக காட்சி அளிக்குதுன்னா இது என்ன ஒரு விந்தை அப்படின்னு அந்த அம்மா நினச்ச உடனே சிவலிங்கம் எல்லாம் மறையுது. அந்த அம்மா காலால நடந்து போகல. ஏன்னா சிவலிங்கமா இருந்த இந்த படிக்கட்டுல நான் காலை வச்சு நடக்கிறதான்னு தலையால நடந்து போறாங்க காரைக்கால் அம்மையார். தலையால நடந்து போன பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, சிவபெருமான் என்னுடைய தாய் வராங்க அப்படின்னு பார்வதி தேவி கிட்ட சொல்றாங்க. சொன்ன உடனே பார்வதி தேவி கேட்குறாங்க, என்ன சிவபெருமானே, இந்த உலகமே உங்களை பார்த்து அம்மையே அப்பா ஒப்பில்லா
சொல்லுது. நீங்க போயிட்டு ஒருத்தர் அம்மான்னு கூப்பிடுற ஒரு அதிசயத்தை நான் இங்க தான் பார்க்குறேன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு குறை இருக்கு. சிவபெருமானுக்கே ஒரு குறையா அப்படின்னா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. என்னன்னா அம்மா இல்லாத குறை. ஏன்னா அம்மா இல்லாததுனாலதான் பிட்டுக்கு மண் சுமந்து புறம்படிப்பட்டான், பிட்டுக்கு மண் சுமந்த புறம்படிப்பட்டான், காண்டீபன் என்னை வில்லால் அடித்தான். எவ்வளோ கஷ்டப்பட்ட, தாயும் இல்லை தந்தையும் இல்லை தான் தனியேன் காணேடின்னு என்னை பத்தி திருவாசகத்துல மாணிக்கவாசக பெருமான் பாட்டே பாடியிருக்காரு. அப்போ எனக்கு தாய் இல்லாததுனால தானே இவ்வளோ பிரச்சனை, அப்போ எனக்கும் ஒரு குறை இருக்கு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, இந்த அம்மா அப்பான்னு வராங்க, சிவபெருமான் அம்மா என்று அழைக்க அருள் பாலிக்கிறாங்க. அப்பதான் பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும் அப்படின்ற வரங்கள் எல்லாமே காரைக்கால் அம்மையார் அந்த கைலாயத்துல தான் கேட்குறாங்க. கைலாயத்துல வேற ஏதாவது அதிசயங்கள் நடந்திருக்கா அம்மையாருக்கும் சிவபெருமானுக்கும் நடுவுல? இந்த வரங்கள்லாம் கேட்டாங்க. பிறவாத வரம் வேண்டும், அதாவது மனிதனாகப்பட்டவங்க எல்லாருமே என்னன்னா பிறந்து பிறந்து இந்த பிறவியை வந்து இழைச்சிட்டோம். ஏன் பிறக்கிறோம் அப்படின்னு தெரியாமையே இந்த பிறவியை வந்து நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அந்த அம்மா என்ன கேட்குறாங்க அப்படின்னா பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் ஏதாவது தவறு பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து தவறு செய்வது மனிதனின் இயல்பு. நான் ஏதாவது தவறு பண்ணியிருப்பேன், அப்படி நான் தவறு செஞ்சிருந்தேன் அப்படின்னா உன்னை மறவாத மனம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. முதல் வரம் பிறவாத வரம் வேண்டும், என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத மனம் வேண்டும், இரவாத இன்ப அன்பு வேண்டும், என்னைக்குமே நான் உன்னை வந்து மறக்கவே கூடாது, அன்போடு இருக்கணும். கடைசியா கேட்குறாங்க, திருவாலங்காட்டினிலே நீயும் பார்வதி தேவையும் இருவருமாக ஆனந்த தாண்டவம் ஆட உங்கள் பாதங்கள், அதாவது திருவடிக்கு கீழே நான் ஒரு பாடல் பாடணும் அப்படின்னு அந்த அம்மையார் இந்த 4 வரங்களை தான் கேட்குறாங்க. அந்த வரங்கள் எல்லாம் சிவன் பெருமான் கொடுத்ததுனால தான் இப்போ வந்து அம்மனுக்கு இணையா நம்ம வந்து காரைக்கால் அம்மையாரை கும்பிடுறோமா? ஆமா. ஓ, அப்போ காரைக்கால் அம்மையார் வந்ததுக்கான காரணம் இவ்வளோ பெரிய வரலாறு இருக்கு இல்லையா? சரி, இப்போ காரைக்கால் அம்மையார் கோவில்ல வந்து மாங்கனி திருவிழான்னு ஒன்று நடத்துறாங்க இல்லையா, அதனுடைய நோக்கம் என்ன? மாங்கனி திருவிழா எதுக்காக அப்படின்னா, காரைக்கால் அம்மையார் கிட்ட வந்து பரமதத்தன் கொடுத்து அனுப்பிய மாங்கனி வந்து 2. அந்த ஒன்றுத்துல தான் வந்து சிவனடியாருக்கு ஒன்று வச்சுட்டாங்க. அந்த சிவனடியார் யாருன்னா சிவபெருமான் தான் சிவனடியாரா வந்தாங்க. அப்போ அந்த மாங்கனியை நினைவு கூற வகையில், அதாவது காரைக்கால் அம்மையாரை போல ஒரு பெண்ணா நம்மளும் வந்து வாழ்க்கையில இல்லறத்தை நல்லறமா ஆக்கணும் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு வரைக்குமே மாங்கனி திருவிழா வருது. அதுவும் இல்லாமல் சுவாமி வீதி உலா வருவாங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாமே மாங்கனிகளை வீசி காரைக்கால் அம்மையாரை வழிபடுறது இன்னைக்கு வரைக்குமே ஒரு ஐதீகமா நடந்துட்டு வருது. ஓ, அப்போ மாங்கனி திருவிழா அன்னைக்கு எல்லாருமே மாங்கனியை வந்து காரைக்கால் அம்மை மீது வீசுவாங்களா? வீசுவாங்க. அதுவும் இல்லாம அதை வச்சு படைப்பாங்க. அன்னைக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பௌர்ணமியில ஆனி மாதம்ல தான் இந்த மாங்கனி திருவிழா வந்து நடைபெறும். அப்பதான் எல்லாருமே வந்து மாங்கனிய பிரசாதமாவும் அன்னைக்கு தான் வந்து வழங்குவாங்க. ஓ சரி, அப்போ இப்போ நீங்க இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, அதாவது பெண்ணா பிறந்து இறைவனா ஆன விஷயத்தை நீங்க சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த பெண்ணா பிறந்த காரைக்கால் அம்மையார் இறைவனா ஆனதுல இருந்து ஒரு பெண் அவங்களோட வாழ்வியல்ல வந்து எந்த மாதிரியான விஷயங்களை காரைக்கால் அம்மை கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, பரமதத்தன் வந்து அந்த மாங்கனி எங்க இன்னொன்னு அப்படின்னு கேட்டார் இல்லையா? அப்போ நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்னா, சிவனடியார் வந்தாரு நான் வச்சேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த அம்மையார் பதில் எதுவுமே பேசலை. ஏன்னா கணவன் வந்து ஏதாச்சும் நம்ம கிட்ட கேட்டாங்க அப்படின்னா இல்லை என்ற வார்த்தையே வந்து மனைவிமார்கள் கூறவே கூடாதான். ஏன்னா கணவனுக்கு தேவையான தொண்டுகள் எல்லாமே பூர்த்தி செய்வது யாருடைய கடமை அப்படின்னா ஒரு மனைவி, அதாவது அந்த இல்லறத்திலே கணவனுக்கு மனைவியாக இருக்கா இல்லையா அவளுடைய கடமை. அதனால இந்த ஒரு விஷயத்தை நம்ம கத்துக்கணும். இன்னொரு விஷயம் நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னா, ஒரு பக்தியே இல்லாத இதே வந்து நம்மளா இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு பெண்ணா இருந்தோம் அப்படின்னா, நான் இங்க இருக்கேன் நீ வேற ஒரு இடத்துக்கு போய் நீ ஒரு குடும்பத்தையே நீ அமைச்சுக்கிட்ட அப்படின்னு நம்மளா இருந்தோம்னா விவாதம் பண்ணியிருப்போம். ஆனா அந்த அம்மையார் எதுவுமே சொல்லலை. ஏன்னா கணவனை வந்து திட்டவும் கூடாதான். அன்றைய காலத்து பெண்கள் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்றது காரைக்கால் அம்மையாரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். அதாவது நீங்க காரைக்கால் அம்மையாரை பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க, அவங்க வந்து எப்படி தெய்வமானது எல்லாத்தையும் பற்றியுமே சொன்னீங்க. இப்போ ஒரு ஆன்மீக பக்தர்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும், பல்வேறு வேண்டுதல்கள். மனிதனா பிறந்தா இப்போ வேண்டுதல்கள் இல்லாத குறையே கிடையாது, எல்லா மனுஷனுக்குமே ஏதாவது ஒரு வேண்டுதல் கண்டிப்பாக இருக்கும். என்ன வேண்டுதலுக்காக இந்த காரைக்கால் அம்மனை போய் நம்ம பார்க்கலாம், தரிசிக்கலாம்?
காரைக்கால் அம்மையார் கிட்ட நம்ம வைக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பிறவாத வரம் வேண்டும். ஏன்னா அந்த அம்மா வந்து அதை தான் கேட்டாங்க. அதனால் நம்மளும் அதே விஷயத்தை தான் நம்மளும் கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா இந்த மனிதனாகப்பட்ட பிறவி என்ன அப்படின்னா பிறந்து இழைச்சிடும். ஏன்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லான் என்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டின்று வீடு உற்றேன் அப்படின்னு மாணிக்கவாசக பெருமான் ரொம்ப அழகாவே திருவாசகத்துல சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம என்ன விஷயத்தை நம்ம கேட்கணும் அப்படின்னா பிறவாத வரம் வேண்டும். இதை மட்டும்தான் நம்ம கேட்கணும். ஏன்னா இந்த மனித பிறவின்றது எங்கெங்கேயோ போகும். இந்த மனித மனம் என்பது ஒரு குரங்கு போல. அதனால நம்ம வேற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காம பிறவாத வரம் வேண்டும் இதை ஒன்றுத்தை மட்டுமே நம்ம கேட்டா போதும். குறிப்பா பெண்கள் வந்து இல்லறம் நல்லறமாக வழிகள் கேட்டா போதும். அதாவது காரைக்கால் அம்மையாரை போய் பார்த்தா நமக்கு பெண்களுக்கு இல்லறம் நல்லறம் ஆகுன்ற ஒரு விஷயத்த சொன்னீங்க. இந்த காரைக்கால் அம்மையார் கடைசியா எங்க முக்தி அடைந்தாங்க? திருவாலங்காடு. ஏன்னா அந்த அம்மா வந்து அதை தான் கேட்டாங்க சிவபெருமான் கிட்ட, அப்பா நீயும் பார்வதி தேவியும் மாட உங்களுடைய திருவடிக்கு கீழே நான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு திருவாலங்காடுல தான் வந்து முக்தி அடைந்த ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு வந்து நம்ம கண்டிப்பாக போய் பார்க்க வேண்டிய ஒரு ஸ்தலம். அங்கே தான் அந்த அம்மையார் வந்து கடைசியாக ஒரு பாடலோடு அந்த அம்மா வந்து நிறைவு பண்ணாங்க. என்னன்னா ஓடுங்கால் ஓடி உள்ளம் முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே, ஓடுங்கால் ஓடி உள்ள முருகி இசை பாடுங்கால் பாட வந்தேன் பரம்பொருளே, ஆடுங்கால் எடுத்து நடமிடுவாய் இறைவா உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி, உன் தமிழமுதை படித்த நான் பாடும்படி. இதையெல்லாம் கேட்குறாங்க. இன்னொரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, எம்மைக்கும் ஏழேழு புறவிக்கும் பற்றாகி எழிலோடு எமையாலவா இயலிசை நாடகம் முத்தமிழ் தண்ணிலே இயங்கிய உலகாலவா, இம்மைக்கும் ஏழேழு பிறவிக்கும் பற்றாகி நீ ஆடவா அப்படின்னு கடைசியா நம்மையார் நாத கீத போத வேத பாவராக தாளமோடு அடியவர் திருமுடி வணங்கிட கொடி உயர்ந்திட படை நடுங்கிட என்று அந்த அம்மையார் கடைசியா முக்தி அடைகிற ஸ்தலம் திருவாலங்காடு. மனிதனாக பிறந்த நம்ம எல்லாருமே குறிப்பா பெண்கள் நம்ம கண்டிப்பா திருவாலங்காட்டுக்கு போய் காரைக்கால் அம்மையார் முக்தி அடைந்த ஸ்தலத்தை நம்ம கண்டிப்பா தரிசிக்க வேண்டிய ஒரு ஸ்தலம். கண்டிப்பா பெண்களா இருக்கக்கூடிய எல்லாருமே இல்லறம் நல்லறம் ஆகிறதுக்காக இருக்கட்டும் சரி, காரைக்கால் அம்மையாரோட மன உறுதிக்காகவும் சரி, கண்டிப்பா இந்த திருவாலங்காட்டில் போயிட்டு காரைக்கால் அம்மையை ஒரு வாட்டியாவது தரிசனம் செய்யணும்ன்றது நாங்களும் வேண்டிக்கிறோம். கண்டிப்பா எங்களுக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா கண்டிப்பா காரைக்கால் அம்மையை பற்றி பக்கத்துலேயே தான் இருக்கு பாண்டிச்சேரி. நமக்கு சென்னையிலேருந்து ரொம்பவே பக்கத்துல தான் இருக்கு இந்த பாண்டிச்சேரியில தான் இருக்கு காரைக்காலும். காரைக்கால் அம்மையாரை போயிட்டு கண்டிப்பா பெண்களா இருக்கக்கூடியவங்க அவங்க குடும்ப நலன் கருதியும் இல்லறம் வந்து நல்லறம் ஆகிறதுக்காக இருக்கட்டும் சரி, எல்லாத்துக்காகவும் காரைக்கால் அம்மையை ஒரு வாட்டியாவது நம்ம நேரில் போய் பார்க்கணும். காரைக்கால் அம்மையாரை பற்றிய மொத்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சிருப்போம். அவங்க எப்படி பெண்ணா பிறந்து இறைவனாகி கடவுள் சிவபெருமானுக்கே வந்து தாயான கதைகள்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம், பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். எனக்கே இன்னைக்கு தான் நம்ம ராதிகா அவங்க மூலியமா தெரிஞ்ச ஒரு விஷயமும் கூட. ஸோ இந்த மாதிரி பல்வேறு கோயில்களை பற்றி இந்த ஆடி ஸ்பெஷல் நிகழ்ச்சியில நம்ம மேலும் மேலும் தெரிஞ்சுக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் பிரீதா.